அன்பார்ந்தவர்களே, நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இன்றைய காலகட்டத்துல நம்மள பலருக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்னன்னா, நான் கற்கக்கூடிய என்னுடைய கல்வி எனக்கு பயனளிக்காததாக இருக்கு, அது எனக்கு யூஸ்ஃபுல்லாவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்போம், செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அதற்கான காரணம் இந்த வீடியோல சொல்லப்பட இருக்கிறோம். எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம முழுசா பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைதான் ரத்தின சுருக்கமாக அழகாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். என்னவென்றால், மல்லா அதபலஹு லா இல்மலஹு, எவரிடத்தில் ஒழுக்கம் இல்லையோ அவர் கற்ற கல்வி அவருக்கு பயனளிக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒழுக்கம் இல்லாதவரிடத்தில் இருக்கக்கூடிய கல்வி பயனளிக்காது என்று 1400 வருடங்களுக்கு முன்பாவே கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது இன்றைய காலகட்டத்துல நம்மள எத்தனை பேர் ஒழுக்கத்தோட இருக்கோம்? நம்மள பல பேர் நினைச்சுட்டு இருக்கோம், ஒழுக்கம் என்பது நல்லா படிக்கிற பையனா அவன் ஒழுக்கமான பையன், நல்ல பையன் அப்படின்னு நினைக்கிறோம். படிப்பது மாத்திரம் ஒழுக்கம் அல்ல. அவர் நன்றாக பிறருக்கு முதியவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், பெற்றோரின் சொல் பேச்சு கேட்க வேண்டும், மரியாதையை நடந்து கொள்ள வேண்டும், மேனஸ் அதாவது சில நல்ல காரியங்களை நல்ல பண்புகளை கொண்டதாக அவர் இருக்க வேண்டும். இதெல்லாம் தான் ஒழுக்கமாக இருக்கிறது. இஸ்லாம் ஒழுக்கத்தை அதிகமாக வலியுறுத்துகிறது. இப்படி இருக்கும் பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக ரத்தின சுருக்கமாக இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லி முடித்து விட்டார்கள். எவரிடத்தில் ஒழுக்கம் இல்லையோ அவர் கற்ற கல்வி பயனளிக்காது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதே போலதான் இன்றைய காலகட்டத்தில் உள்ள ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார்கள், எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவருக்கு மக்க பிறப்பில் பெரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேரதன் கண் நிற்றலும் கூட பெரிது. ஒருவர் பிறப்பது பெருசல்ல, அங்க பிறந்து அவங்க கற்க வேண்டும், கற்பதோ நின்று விடாம கற்றதின் பிரகாரம் நடக்க வேண்டும், அதுதான் பெருசு. ஆக ஒரு விஷயத்தை நம்ம இந்த உலகத்துல கத்துக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, அதை எடுத்து நடக்க முயற்சிக்கணும். அது எப்ப எடுத்து நடக்க முயற்சிக்க தோணும்? நாம கற்ற கல்வி எப்படி பயனளிக்கும்? எல்லாம் சுத்தி ஒழுக்கத்திலேயே தான் வந்து நிக்குமே தவிர வேற எங்கும் போகாது. ஆக ஒரு நல்ல விஷயத்தை நம்ம தொடங்குறோம், ஒரு கல்வி நம்ம கற்கிறோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கை முழுக்க பயனளிக்க நம்ம ஒழுக்கம் உடையவராக, மற்றொரு இடத்தில் மரியாதை பெற்றவர்களாக, மற்ற இடத்தில் கண்ணியத்தை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, நாம் ஒழுக்கத்தில் மேம்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பழைய காலத்துல சொல்லுவாங்க, கல்வியை கற்றவர்கள் ஒழுக்கமானவர்களாக இருப்பாங்க, கல்வியை கற்றவங்களுக்கு அதிகமான சிந்தனைகள் இருக்கும், எனவே அவங்க நுண்ணறிவு அவங்கள்ட்ட அதிகமாவே இருக்கும் என்று பழங்காலத்தை சொல்லியிருப்பாங்க. எந்த கல்வியை நம் முன்னோர்கள் அதிகமாக ஒழுக்கத்தை கற்றுத் தருகிறது என்று சொன்னார்களோ அதே கல்வியை கற்கக்கூடிய என்று பலர்தான் ஒழுக்கத்தை விட்டு சீர்கேட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் கற்கக்கூடிய கல்வி ஒழுக்கத்தை நமக்கு கற்றுத் தருகிறதா, சரியான கல்வியை சரியான முறைதான் கற்கிறோமா என்பதை நாம் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் எந்த கல்வியை சொன்னார்களோ, எந்த கல்வியை நமக்கு போதித்து தந்தார்களோ அந்த கல்வியை நாம் விட்டுவிட்டு பல தரப்பில் கெட்ட விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒழுக்கம் நிறைந்த இம்மைக்கும் மறுமைக்குமான கல்விகளை இணைத்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம் வாழ்க்கையில் இந்த ஆகிரத்தில் மட்டும் நாம் வெற்றி பெறாமல் நாளை அல்லாஹ்விடம் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அதிகமான நன்மைகளை பெற்றவனாக நாம் அல்லாஹ்விடம் இருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, அதற்கான ஏற்பாடுகளை நாம் இந்த உலகில் செய்து கொள்ள வேண்டும். எனவே இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒழுக்கத்துடன் வாழக்கூடிய நல்ல முஃமினாக, முஸ்லிமாக வல்ல நாயன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கல் புரிவானாக. இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்தித்து பேசக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் எனக்கு தந்தல் புரிவானாக. இல்லை என்றால் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுருக்கத்தில் நபிமார்களோடு, சுகதாக்களோடு, சாலிஹீன்களோடு ஒன்று இணைந்து பேசக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்ற துவாவுடன் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.